विठल विठल पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा। राधे श्याम 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 राधा कृष्ण कुंज विहारी लाल की जय। बोल के देवा के दयिता के देवा के दयिता के जगदेक बंधो हे कृष्ण हे चपला के करुणैक सिंधो हे नाता हे रमण हे नयनाभिराम कदानुभवितासि कदानुभवितास्मि पदं दृशोर्मे। हे गोपालक हे कृपा जलनिधे हे सिंधु कन्यापते हे कंसांतक हे गजेंद्र करुणा पारीणा हे माधव हे
हे जगत्त्रय गुरो हे पुंडरीकाक्षमं हे गोपी जननाथ पालय पालय परं जानामि न त्वं विना परम करुणया मां पालय परम करुणया मां पालय परम करुणया मां पालय परम करुणया मां पालय भक्तमनोरथं पूरय परिपन्थिगणमिह वारय परिपन्थिगणमिह वारय परिपन्थिगणमिह वारय भवसागरपतितं तारय भवसागरपतितं तारय हरे परम करुणया मां पालय मधुकैटभादि विजयाधरा कृष्ण मधुकैटभादि विजयाधरा कृष्ण मत्स्यकूर्मादिरूप सादराय कूर्मादिरूप सादरा अधिक दयावलोक सुन्दराय दयावलोक अपरिमितानन्द सागराय अपरिमितानन्द हरे परम करुणया मां पालय अखिलाण्डकोटि परिपालक कृष्ण अखिलाण्डकोटि परिपालक कृष्ण अनवद्य गोकुल नायकाय अनवद्य गोकुल अधकरण दुष्ट निवारकाय आश्रित जन आपदुद्धारकाय आश्रित जन आपदुद्धारक हरे परम करुणया मां पालय तरलमणि मकर कुण्डला कृष्ण तरलमणि मकर कुण्डला कृष्ण ताण्डव नटन कृत मण्डलाय ताण्डव नटन कृतमण्डला सरस परिपालित अखण्डलाय सरस परिपालित अखण्डला साधु गोकुलवर खण्डीलाय साधु गोकुलवर खण्डीला हरे परम करुणया मां पालय भक्तमनोरथ
மண்டல பார கண்டனா கிருஷ்ணா அவனி மண்டல பார கண்டனா கிருஷ்ணா அவனி மண்டல பார கண்டனா கிருஷ்ணா அவனி மண்டல பார ஆஸ்ருத ஜன ஹிருதய மண்டனாய ஆச்ரித ஜன ஹிருதய மண்டனா ಧ್ರುವ ವಿಭೂತಿ ದಾನ ವಿಚಕ್ಷಣಾಯ விபூதி தான ಶಿವನಾರಾಯಣ ತೀರ್ಥ ರಕ್ಷಣಾಯ சிவநாராயண தீர்த்த ಹರೇ ಪರಮ ಕರುಣಯಾ ಮಾಂ ಪಾಯ ಕೃಷ್ಣ ಕರುಣಾಲೋಲ ಗೋವರ್ಧನ ಗಿರಿಧರ ಗೋಪಾಲ கருணாலோல கோவர்ಧನ ಗಿರಿಧರ ಗೋಪಾಲ ಕರುಣಾಲೋಲ ಗೋವರ್ಧನ 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 ಗಿರಿಧರ ಗೋಪಾಲ ಕರುಣಾಲೋಲ ಉರಸಿ ಮುರಾರೆ ಉಪಹಿತಗಾರೆ ಪುರಸಿ ಮುರಾರೇ ಉಪಹಿತಗಾರೇ ಘನ ಇವ ತರಳ ಬಲಾಕೆ ಧನ ಇವ ಬರಲ ಬಲಾಗೆ ದಿವ ಪೀತ ರತಿ ವಿಪರೀತ ದಿವ ಪೀಡೆ ರತಿ ವಿಪರೀತೆ ರಾಜಸಿ ಸುಕೃತ ವಿಪಾಕೆ ರಾಧೆ ರಾಜಸಿ ಸುಕೃತ ವಿಪಾಕೆ ವಸತಿ ಮನೆ ತೀರ ಸಮೀರೆ ಯಮುನಾ ತೀರೆ ವಸತಿ ವನೆ ವನಮಾಲಿ. மகான்களுடைய வாக்கிலேருந்து வரக்கூடிய அத்தனை சப்தங்களும் நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய சப்தங்கள். எந்த விதமான பிரத்யுபகாரத்தையும் எதிர்பார்க்காமல் நன்றியையும் எதிர்பார்க்காமல் நமக்கு கிருப பண்ணினவர்கள் மகாத்மாக்கள். இவ்வளவு அருமையான பாகவதத்தை கொடுத்த சுகாச்சாரியாளுக்கோ வியாசருக்கோ ராமாயணத்தை கொடுத்த வால்மீகிக்கோ கீத கோவிந்தத்தை கொடுத்த ஜெயதேவ சுவாமிகளுக்கோ தரங்கத்தை கொடுத்த நாராயண தீர்த்தருக்கோ நாம் ஒன்றுமே பண்ணலை. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அபங்கங்களை கொடுத்த மகாராஷ்டிர சந்துகளுக்கு நாம் என்ன பண்ணுறோம்? ஆனால் அத்தனை பேரும் நாம் பட வேண்டிய சிரமங்களை முழுக்க அவர்கள் பட்டுவிட்டு நமக்கு சாரத்தை சொல்லியிருக்கா. ஸ்ரோதவியாதீனி ராஜேந்திரா ரிணாம் சந்தி சஹஸ்ரசா அப்படிங்கிறார் பாகவதத்தில் சுகாச்சாரியாள். நாம் எதை செஞ்சால் க்ஷேமத்தை அடையலாம் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு 1000 இருக்குங்கிறார். ஸ்ரோதவியாதீனி ராஜேந்திரா நிருணாம் சந்தி சஹஸ்ர. 1000னா 1000 இல்லை, லட்சக்கணக்கான விஷயங்கள் இருக்குது. நாம் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே லட்சக்கணக்கான விஷயங்கள் இருக்கு. நம்முடைய ஆயுசு போருமா? இப்போ நாம் தெரிஞ்சுட்டு தான் ஒரு காரியம் பண்ணணும்னு ஆரம்பித்தா எதுவுமே பண்ண முடியாது. நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, நமக்கு பிரமாணம் சாஸ்திரங்களை விட எது பிரமாணம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய பெரியவாள்லாம் எதை பண்ணினாலோ அந்த ஆச்சாரம்தான் பிரமாணம், ஆச்சரணம் தான் பிரமாணம். நம்முடைய பெரியோர்கள் முன்னோர்கள்லாம் என்ன பண்ணினாலோ அதை நம்ம பண்ணினா போகிறோம். நாம் பட வேண்டிய சிரமங்களை முழுக்க அவர்கள் பட்டுவிட்டு நமக்கு தெளிவான விஷயத்தை சொல்கிறார். ஆலோட்ய சர்வசாஸ்திராணி விசாரிய புனః இதமேகம் சுனிஷ்பன்னம் தேஜோ நாராயண சதா.
சாஸ்திரங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு அவகாசம் இருக்கா? எந்த மதத்தையும் நான் குறை சொல்லலை, எந்த தேசத்தையும் குறை சொல்லலை. எது யதார்த்தமோ அதை நான் சொல்லணும். ஒரு சின்ன புஸ்தகம், இந்த புஸ்தகத்தில் பாதி அளவு தான் இருக்குது. அந்த புஸ்தகம்தான் இன்றைக்கி கிறிஸ்தவ மதத்துக்கு பிரமாணம், பைபிள். இந்த சின்ன புஸ்தகத்துக்குள்ளே அவன் மதத்தை அடக்கிட்டான். இந்த அளவுக்கு ஒரு புஸ்தகம் இருக்குது, அந்த புஸ்தகம்தான் குரான். அந்த மதம் இஸ்லாமிய மதம் அதில் அடங்கிடுத்து. நம்முடைய மதத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா 10 சரஸ்வதி மஹால் படித்தா கூட தெரிஞ்சுக்க முடியாது. சரஸ்வதி மஹால் இருக்கு. இது மாதிரி பாரத தேசம் முழுக்க நிறையா இருக்குது. புனாவில் ஒன்று இருக்குது, பண்டார்கர் யூனிவர்சிட்டி. அங்கே ஒரு பெரிய புஸ்தகசாலை இருக்குன்னு போய் பார்த்துட்டு வந்தேன். நான் அங்கே போய் பார்க்கும்பொழுது வெளிநாட்டுக்காரர் 2 வெளிநாட்டு, லண்டனோ ஆஸ்திரேலியாவோ ஒரு வெளிநாட்டு மனுஷா 2 பேர் அங்கே வந்து தேடிட்டு இருந்தா. அவர்கள்ட்ட நான் கேட்டேன், நீங்கள் என்ன தேடுறேன்னு அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு அந்த லேடி சொல்கிறா, நாங்கள் சுல்பசூத்திரம் தேடுறோங்கிறா. அந்த பேர் நம்ம யாருக்காவது தெரியுமா இங்கே சுல்பசூத்திரம்னா என்னன்னு? சுல்பசூத்திரம் புஸ்தகம் தேடுறேன். நான் சுல்பசூத்திரம்ங்கிறது என்னென்னா இன்ஜினியரிங். சின்ன பிள்ளையார் கோவிலேருந்து ராஜராஜ சோழன் கட்டியிருக்கான் பற்றியெல்லாம் பெரிய கோவில், அது சுல்பசூத்திர பிரமாணத்தில் கட்டினது. ராஜராஜ சோழன் கோவில் கட்டினது இருக்கு, அது இன்னைக்கு கட்ட முடியாது. அது மாதிரி ஏன் இன்னைக்கு கட்ட முடியாதுன்னா, அவன் அந்த கட்டின மெத்தட் எப்படி தெரியுமோ? கீழே அஸ்திவாரம் போட்டு அந்த கட்டடம் மேலே வர 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 வர, அன்றைக்கெல்லாம் கிரேன் கிடையாது, இந்த கருங்கல்ல தூக்கி ஒரு ஒரு ஸ்கஃபோல்டிங்லாம் வச்சு மேலே கொண்டு போக முடியாது அன்றைக்கி. அதனால இந்த கோவிலை சுற்றி மண் அப்படியே உருட்டின்ண்டே வந்துடுவான் கல்லை. ஒரு 100-200 அடி உயரம் அந்த கோவில் கோபுரம். அப்படின்னா 200 அடிக்கிலேருந்து ஸ்லோப்பாக மண் 4 பக்கமும் அந்த மண்ணில் உருட்டின்னு வருவான். அந்த மண்ணை ஒரே நாளில் ஃபில் பண்ணலை, கட்ட 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 அதை ஃபிக்ஸ் பண்ண மண்ணை மூடிண்டு மேலே வந்து போயிட்டே இருக்காவா. இந்த இன்ஜினியரிங்குக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னா, கீழே என்ன பண்ணினோம்னு தெரியாமல் அவள்கிட்ட உள்ள கான்ஃபிடென்ட்டில் மேலே கட்டிகிட்டே போனாவா. கீழே உள்ளதை பார்க்கவே இல்லைவா, மண்ணை போட்டு மூடியாச்சு, மேலே 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 கட்டின்னு போகிறா. பூர்ணமாக அந்த கோவில் கட்டி முடித்த பிறகு மண்ணை எடுத்து பார்த்தா அந்த 4 கார்னரும் ஒரு நூல் கூட பிசகாமல் பளிச்சுன்னு இருக்குது. இது மாதிரி ஒரு வேலை இருக்கு. இந்த நாளில் இன்ஜினியரால் பண்ண முடியாத வேலை அது. இன்ஜினியரிங்கில் முடியாத வேலை அது. கண்ணால் பார்க்காம என்ன பண்ணணும், கட்டின, அதாவது கொஞ்சம் ஒரு 20 அடி போனவுடனே கொஞ்சம் திருக்கி கொடுத்துனா என்ன பண்ணுறது? ஒரு நூல் ஒரு இடத்துல மிஸ்டேக் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய எட்ஜில் போய் பார்க்கும்போது ஒரு அடி திரும்பிவிடும். அது கொஞ்சம் கிராஸ் ஆச்சுன்னா கடைசியில் போகும்போது ஒரு அடி வித்தியாசத்தில் வந்துடும். அது இந்த தஞ்சாவூர் கோவில் எந்த பிரமாணத்தில் கட்டினா அப்படின்னா இந்த சுல்பசூத்திர புஸ்தகத்தை வச்சுன்னு தான் கட்டியிருக்கா. இது மாதிரி ஒரு இன்ஜினியரிங் அந்த யூனிவர்சிட்டியில் இருக்குது, அந்த சரஸ்வதி மஹால்லையும் இருக்குது. இது மாதிரி நம்ம ஹிந்து மதத்தை ஒருத்தன் தெரிஞ்சுக்கணும்னா அவனுக்கு 100 ஜென்மா வேணும் படிக்கிறதுக்கு. இத்தினூண்டு புஸ்தகத்துக்குள்ளே அவன் மதத்தையே அடக்கி விட்டாலே, பாதி அளவு தான் இருக்குது, அதில் மதமே அடங்கி போச்சு. 10 சரஸ்வதி மஹால் இருக்குது, அதுக்கு நமக்கு ஆயுசு போகாது படிக்கிறது. அதனால் இத்தனையும் நாம் படித்து தான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், நாம் அதன்படி நடக்கணும்னா நமக்கு சாத்தியமா? அதனால் இந்த பரிசிரமத்தை முழுக்க நம்முடைய முன்னோர்கள் ரிஷிகள்லாம் பட்டு பெரியோர்கள்லாம் பட்டு நமக்கு தெளிவு என்ன சொல்கிறா, ஆலோட்ய சர்வசாஸ்திராணி விசாரிய ஜப்பணும். ஒன்னேன்னு தெரிஞ்சுக்கோ, உனக்கு பார்க்க டைம் இல்லை, உனக்கு பதிலாக நான் பார்த்துட்டேன், நிறையா பரிசீலனை பண்ணி பார்த்துட்டேன். கடைசியில் முடிவு என்ன தெரியுமோ, தெளிவாக தெரிகிற ஒரே விஷயம், எப்பொழுதும் பகவானை நினச்சிண்டே இரு, தேயோ நாராயண சதா. இதுதான் நமக்கு அவ சொன்னது. தேயோ நாராயண சதான்னு சொல்கிறோம். சைவாளாக இருந்தால் பரமேஸ்வரனை நினைக்கிறோம். இதை பரமேஸ்வரனை நாராயணனை நினைக்கணுங்கிறது தான் விஷயம்னு இல்லை, பகவானை நினைக்கணும்.
அந்த பகவானை வதந்தி செய்தத் கவயோ யதாருஜம்னார் சுகாச்சாரியால் பாகவதத்தில். நீ கிருஷ்ணன் உனக்கு தோணினா கிருஷ்ணன்னு சொல்லு, ராமர்னு தோணினா ராமர்னு சொல்லு, பெருமாள்னு தோணினா பெருமாள்னு சொல்லு, பரமேஸ்வரன்னா பரமேஸ்வரன்னு சொல்லு, முருகன்னா முருகன்னு சொல்லு, பிள்ளையார்னா பிள்ளையார்னு சொல்லு. ஒன் ருச்சிக்காக பேர் வைக்கிறே தவிர அதுக்கு பேரே கிடையாதுடான்னுட்டார். வதந்தி செய்தத் கவயா யதா ருச்சம். அவளுடைய ருச்சிக்கு சொல்கிறோம். நமக்கு கிருஷ்ணன்னு சொன்னாதான் ருச்சியாக இருக்குன்னா நமக்கு கிருஷ்ணன் தான், ராமர்னு சொன்னாதான் ருச்சியாக இருக்குன்னா ராமர் தான். ஆனால் விஷயம் என்னன்னா ஸ்மரணம் தான் முக்கியம். அதுபோல் ரொம்ப எளிமையாக ஒரு விஷயத்தை நமக்கு தெளிவாக சொல்கிறது கீத கோவிந்த காவியம்.